நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் முடிஞ்சு போச்சு. அன்னபூர்ணியம்மா, ஜூன் மாசம் 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எம்டி மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டார். நான் மிஸ்டர் முரளியை பார்க்க வரல, உங்களை வாழ்த்திட்டு போக வந்திருக்கேன். மிஸ்டர் பிரபு, ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க தந்தையாக போறீங்க. எஸ், யூ ஆர் கோயிங் டு பிகம் a father. மிஸ்டர் பிரபு, இது ஜெயந்தி எழுதின கடிதம். படிக்கிறேன். பத்மா, இந்த கடிதத்தை நான் பெங்களூர்ல இருந்து எழுதுகிறேன். என் தகப்பனார் இறந்த செய்தியை முன் கடிதத்திலே இருந்தேன். இப்பொழுது இன்னொரு செய்தி. அதிர்ச்சி அடையாமல் படி. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். இதை சொல்ல எனக்கு வெட்கமாக இல்லையா என்று நீ கேட்கலாம். உயிர் தோழியிடம் உண்மையை சொல்ல நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை யார் என்று அறிய நீ ஆசைப்படலாம். ஆனால் ஒரு நல்லவரை களங்கப்படுத்த நான் விரும்பவில்லை. இந்த உண்மை என்னோடு மடியட்டும். ஒரு உயிரை சுமந்து கொண்டு ஊரில் இருக்கவும், தெரிந்தவர்களை முகமெடுத்து பார்க்கவும் என் உடல் மட்டுமல்ல, மனமும் பூசுகிறது. பத்மா, ஓகே, நான் எதையும் மறைக்க விரும்பல. எதையும் சொல்லவும் தேவையில்லை. அன்னைக்கு நீங்க ஜெயந்திக்கு எழுதி வச்ச கடிதத்தை முதல்ல நான் தான் படிச்சேன். அது அவளுக்கே தெரியாது. அன்னைக்கு என் இதயத்துல வீசின புயல்லதான் என் வாழ்க்கையே திசமா. மிஸ்டர் பிரபு, love is a cheap entertainment for you, not for me. பத்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு. மிஸ்டர் பிரபு, இளமை வேகத்தில் ஆண்கள் செய்த தவறு பாவம் இல்லை, சகஜமான ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதும் அடுத்தவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதும் ஒரு பெண் தானே. பிரபு, ஒரு காலத்துல என்னால நேசிக்கப்பட்டவர் அயோக்கியர் இல்ல, நல்லவர் தாங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்படுத்த நீங்க விரும்பினா ஊரறிய ஜெயந்திக்கு நீங்க கணவராகணும், அவ குழந்தைக்கு தந்தையாகணும். ஆனா அதுக்கு ஒரு கண்ணியம், கம்பீரம், தெய்வ மனம் தேவை. அதை உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அம்மாவையும் வந்து விட்டு பிரிஞ்சு போற, மறுபடியும் உங்களை எப்ப சந்திப்பேன் நினைக்க தெரியாதுன்னு லெட்டர்ல எழுதி வச்சு போயிருக்கா. பிரபு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா? என்னடா நடந்தது? அவன் மனசு நோகும்படி நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பிரபு இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இது ungrateful. நன்றி கிட்ட ராஸ்கல். ஆஃப்டர் ஆல் யாருமா அவன்? ஒரு குப்பையில் இருக்க வேண்டியது கொண்டு வந்து கோபுரத்தில் வச்சோம். இது அவர் மிஸ்டேக். சாரி மிஸ்டர் முரளி, உங்க லிவர் கெட்டு போயிருக்கு. குறைஞ்சது 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். பை தி வே, நீங்க உங்க கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு நீங்க தாம்பத்திய உறவும் வச்சுக்க கூடாது.
பிரபு, நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம் இதுதான். தந்தையையும் இழந்து தனிமையாகிவிட்ட எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயாக போகும் சிறந்த பாக்கியத்தையும் பெருமையையும் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு பரிசாக கொடுத்து பந்தத்தையும் பாசத்தையும் இந்த கடிதம். ஷேம் பிரபு, ஷேம் ஆன் யூ. என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு நீ ஓடின காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில எங்கேயாவது என்னைக்காவது ஒன்று சந்திக்கணும்னு நான் துடிச்சேன். பட் அந்த சந்திப்பையே நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ பிரபு, ஐ ஹேட் யூ. இப்போ உங்க ரெண்டு பக்கமும் தெரியறதா கப்பன் பார்க். பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த பார்க் முன்னுரிமை உள்ளது. உயரமான மரங்கள், பச்சை பசேன்னு புல்வெளிகள், கண்ணை பறிக்கிற வண்ண மலர்கள், கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும் காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா, அதாவது உள்ளத்துல ஏதோ ஒரு, நீங்களே பாருங்க. இப்போ நாம விதான் சௌதாவை நெருங்கிட்டோம். இது கலையழகோட கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம். இந்த மாநிலத்தின் சட்டசபை இங்கதான் கூடுது. அதை நீங்க சுத்தி பார்க்கும்போதுதான் இந்த கட்டடத்தோட அழகு உங்களுக்கு புரியும். ஹலோ ஜெயந்தி. ஹலோ பிரபு. நான் உங்களை இங்கே சந்திக்கிறத என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு, நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. ஓ, உடம்பு சரியில்லையா? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா. பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமேதான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரையே வச்சுட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா? பிரபு, எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவான்னு? நோ, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஜெயந்தி, நீ எங்க தங்கி இருக்க? உன் கூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியும். உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 2nd Cross Street, ஜெயநகர்.